Hi friends, welcome to DD Study Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரூப் 4 பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து April 25, 2025 ரிலீஸ் பண்ண போகிறதா ஆனுவல் பிளானரில் விட்டுருந்தாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து July 13 வந்து நடக்கும். இன்னும் வந்து எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 160 டேஸ் இருக்குது. இந்த 160 டேஸ் அதாவது 5 மந்த்தில் எப்படி சிலபஸை கவர் பண்ணலாம், எதை படிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்துட்டு சிலபஸ் அதாவது ரிவைஸ்டு சிலபஸ் விடுறதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ. ஸோ பிகினராக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். குரூப் 4க்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, மேக்ஸிமம் வந்து நீங்கள் டபுள் டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் வந்து OMR ஷீட்டில் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் 200 கொஷின் இருக்கும். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. 200 கொஷினுக்கு 300 மார்க், அதாவது ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கனாலே குரூப் 4க்கு அப்ளை பண்ணலாம். இன்னும் வந்துட்டு குரூப் 4க்கு நோட்டிஃபிகேஷன் விடலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்ஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ டேட்ஸ்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த டைம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் விடலை. ஸோ இப்போ இருக்க இந்த 5 மந்த்தில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம். நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தாராளமாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த கட் ஆஃபை ரீச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க் ஸ்ப்ளிட் அப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் வந்து தமிழ், ஜென்ரல் தமிழில், பொது தமிழில் வந்து 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்குன்னு சொன்னேன். ஸோ 150 மார்க் வந்து ஜென்ரல் தமிழில் இருந்து. ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டினில் குறைஞ்சது 40 கொஷின், மினிமம் 40 கொஷின் நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களோட பேப்பரே நெக்ஸ்ட் வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ 100க்கு 40 கொஷின் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு கரெக்டாக இருந்திருக்கணும். அதாவது 60 மார்க் எடுத்துருக்கணும். தமிழில் நீங்கள் 60 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் பிஏ வந்துட்டு வேலிடேட் பண்ணுவாங்க. குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் மார்க்னு பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸ். பட் வேலை கிடைக்குமானா கிடைக்காது. நம்ம அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணால் தான், அந்த மெரிட் பேசிஸில் தான் வந்துட்டு கவுன்சிலிங்கே கூப்பிடுவாங்க. கவுன்சிலிங் போய் கிடைக்காம வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு கட் ஆஃப் ரீச் பண்ணிடணும். நம்மளோட டார்கெட் வந்து 180+ அப்படின்னு வச்சுட்டு படித்தா தான் அட்லீஸ்ட் நம்ம 170+ எடுத்தாவது கவுன்சிலிங்க்கு போக முடியும். இப்போது என்னென்ன சோர்சஸ் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். நீங்கள் வந்து 6th to 12th தமிழ் புக்கு கம்பல்சரி. தமிழ் புக்கு வந்துட்டு நீங்கள் முன்னாடி அட்டை படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து அவ்வளோ நீட் கிடையாது. தமிழில் இலக்கணம் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸில் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணாமல் விட்றாதீங்க. நம்ம மெட்டீரியல்ஸ் ஆன்லைன்லையோ இல்லை வந்துட்டு ஏதோ அகாடமி மெட்டீரியலோ டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. 6th to 12th தமிழ் புக்கு கம்பல்சரி. நியூ சமச்சீர் கல்வி புக்கு வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் 6th to 10th ஓல்டு தமிழ் புக்கும் கலெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6th to 10th மேக்ஸ் புக்கு, +1 +2 தேவை கிடையாது. ஸோ 6th to 10th மேக்ஸ் புக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் மேக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாச்சும் ஒரு அகாடமியில் ஒரு புக் மட்டும் மேக்ஸுக்குன்ட்டு நல்லா பெஸ்ட்டான ஒரு புக்கை மட்டும் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அது போக மேக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸுக்கு முடிஞ்சால் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு அகாடமியில் ஒரு புக்கு மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் மட்டும் நிறையா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்காதீங்க, அது வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு புக்கு மட்டும் வாங்கி வச்சு அதை பாருங்கள். அடுத்து 6th to 10th சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் புக்கு கம்பல்சரி நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் +1 +2 ஹிஸ்ட்ரி புக் வேணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாலிட்டிக் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வேணும். எத்திக்ஸ் புக் வேணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டு, இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணி, இல்லை அதில் வீக்லியும் விடுவாங்க, மந்த்லியும் விடுவாங்க. அந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்து நோட் போட்டு வச்சு படிக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ். அப்படி இல்லைனா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு சேனலில் ரெகுலராக சிஏக்கே பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு சேனல் இருக்கும். வீக்லி போடுவாங்க, டெய்லி போடுவாங்க, மந்த்லி போடுவாங்க. சுரேஷ் அகாடமி, கிறிஷோபா, எல்லா சேனல்லையுமே இப்போலாம் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் குரூப் 4 எக்ஸாமினேஷன், மெயினாக அதுதான் வேணும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 நாளுக்குள்ளே, இன்னும் நம்மளுக்கு 160 டேஸ் இருக்குது. இந்த 160 டேஸ்லையுமே வந்துட்டு பாதி நாள் நான் புக்கு கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் படிக்கவே வேண்டாம். நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுறதே வேஸ்ட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே 2 நாளைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ, என்னென்ன புக்ஸ் வாங்க முடியுமோ அதை ஃபுல்லாக வாங்கிருங்க. ரொம்ப அதுலேயே நான் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுவேன், என்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் வேணும், அது போக எக்ஸ்ட்ரா எனக்கு அகாடமி மெட்டீரியல்ஸ் வேணும், எனக்கு அது வேணும் இது வேணும், நான் வந்து பிரிண்ட் அவுட் போட போகிறேன், ஃப்ரெண்டோட புக் இருக்குது, ஃப்ரெண்டோட மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வாங்கி அதில் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு 2 நாளைக்குள்ளே புக்ஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண உடனே சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு சிலபஸில் என்னென்ன இருக்குது. இப்போ தமிழுக்குரிய சிலபஸ் என்னென்ன இருக்குது, மேக்ஸில் சிலபஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது. மேக்ஸவே இப்போ வந்துட்டு ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக பிரிச்சுட்டாங்க. தமிழில் வந்துட்டு இப்போ ரிவைஸ்டு சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலக்கணம் போர்ஷன்ஸ் அதிகமாக, இலக்கணத்துலேருந்து 85 கொஷின் வரும், இலக்கியத்துலேருந்து 15 கொஷின் வரும். முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா
இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, தமிழ் அறிஞர்களும் கவிஞர்களும் சான்றோர்களும்ட்டுன்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருந்தாங்க. 3 பார்ட்டில் இருந்துமே 35, 35, 30 அந்த மாதிரி வந்து மார்க் ஸ்ப்ளிட்டப் இருந்துச்சு. இப்போ வந்து அதை அப்படியே வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணிட்டாங்க போர்ஷன்ஸை. ஸோ இலக்கணத்துக்கு நம்ம அவ்வளோ படிக்க தேவையில்லை. பேசிக்காக இலக்கணம்னு நம்ம கொஷின்ஸ் எப்படி வரும், பேசிக்காக இலக்கணத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 85 கொஷின் நம்ம வந்து படிக்காமல் போய் ஆன்சர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இலக்கியத்துக்கான போர்ஷன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து 15 கொஷின் தான் வரும். ஸோ அதையுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா 6th to 10th போர்ஷன்ஸ் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சிலபஸில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து 6th to 12th வரைக்கும் என்னென்ன சிலபஸில் கவர் ஆகுமோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கிறது நமக்கு சேஃப். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஒட்டிடுங்க, பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நம்ம பார்க்குற மாதிரி வைங்க. ஒவ்வொரு டைமுமே அதாவது புதுசாக படிக்கிறதுனால நீங்கள் எப்போ படிக்கிறதுக்கு முன்னாடியுமே சிலபஸை பாருங்கள். நம்ம படிக்க போகிறது இதுதான், இது வந்து சிலபஸில் இருக்கா, இந்த லெசன் வந்து சிலபஸில் கவர் ஆகுதா, ஸோ இந்த சிலபஸில் இருக்க இந்த டாப்பிக்கு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து தெளிவாக சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது வேர் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணிடுங்க. இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்தோ, யூடியூப் சேனலில் பார்த்தோ, இல்லை வெப்சைட்டில் பார்த்தோ குரூப் 4க்கான வேர் டு ஸ்டடியை பார்த்து புக்கோட இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுருங்க. அதாவது இப்போ பாலிட்டியில் வந்துட்டு 6th to 10th எந்தெந்த லெசன்ஸ் பாலிட்டியில் எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்ட்டு வேர் டு ஸ்டடி ஃபார் பாலிட்டி அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வந்துடும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு நோட் போட்டோ எழுதி வச்சுருங்க. நோட் போட்டோ இல்லை இண்டெக்ஸில் அப்படியே டேரெக்டாக மார்க் பண்ணாலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு கம்பல்சரி சிலபஸ் டவுன்லோட் பண்ணணும். இது வந்து என்னோட ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ்ஸு. இப்போது ரிவைஸ்டு சிலபஸை நான் இன்னும் பிரிண்ட் அவுட் போடலை, பட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு டைம் படிக்கிறப்பவும் பார்ப்பேன். இந்த மாதிரி சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. வேர் டு ஸ்டடியை நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் படிக்கிறப்போ நோட் பண்ணி வச்சேன் வேர் டு ஸ்டடி. இப்போ யூனிட் 6 எக்கனாமிக்ஸ்க்குரியதை நான் நோட் போட்டு எழுதி வச்சுருவேன். இப்போது இது வந்துட்டு யூனிட் 7 முன்னாடி இருந்தது நான் எழுதியிருக்கேன், ஐஎன்எம்க்குரியது. இப்போ ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியெல்லாம் சேர்த்து ஒரே யூனிட்டாக யூனிட் 3 மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஐஎன்எம்க்குரிய வேர் டு ஸ்டடி இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருவேன். எங்கெங்கே கவர் ஆகுது. யூனிட் 9க்குரியது. யூனிட் 9 முன்னாடி தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம். முன்னாடி இருந்த சிலபஸில் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் தனியாக, ஆப்டிடியூட் தனியாக இருந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மொத்தம் 9 யூனிட் இருந்துச்சு. மொத்தம் வந்து 9 யூனிட் இருந்துச்சு. அதை தான் இப்போ வந்துட்டு 2 யூனிட்டாக கம்பைன் பண்ணி இப்போ மொத்தம் 6 யூனிட் இருக்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சிலபஸை பிரிண்ட் அவுட் பண்ணி இல்லை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இந்த மாதிரி நான் எழுதி வச்சுட்டு அந்த இது படி இப்போ யூனிட் 9 எடுத்துக்கிட்டேன்னா அதுக்குரிய லெசன்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ பாலிட்டின்னு எடுத்தால் பாலிட்டிக்குரிய வேர் டு ஸ்டடி நான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ அந்த ஆர்டர் படி நான் படித்து முடிச்சிருவேன். இந்த மாதிரி தான் வந்து நான் ஒவ்வொரு டைமும் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி எழுதி வச்சுக்கிட்டு இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம். த்ரோனா அகாடமி போட்டிருக்காங்க. எல்லா அகாடமிலையுமே வந்துட்டு வேர் டு ஸ்டடி போட்டிருப்பாங்க. நான் கூட போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் பார்த்து வேர் டு ஸ்டடியை பார்த்து நோட் பண்ணி வச்சு அந்த ஆர்டர் படி படிங்க. சிலபஸில் இல்லாததை தேவையில்லாததை உட்காந்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி மக பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அடுத்து நம்மளுக்கு தமிழ்லையும் மேக்ஸ்லையும் 125 கொஷின்னு தெரியும். ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவு நம்மளோட டார்கெட் வந்து 125 தான் இருக்கணும். அதில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மார்க் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம சில சர்க்கிள்கள் வந்தாலுமே நம்ம கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். இப்போ தமிழில் வந்து 125 கொஷினுக்கு நம்மளோட டார்கெட் 125, பட் அட்லீஸ்ட் 120 ஆச்சும் எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம தமிழையும் மேக்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ தமிழில் வந்து இலக்கணத்தில் இருந்து தான் 85 கொஸ்டின்றப்போ நம்ம இலக்கணத்தில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். இலக்கியத்தில் கொடுத்துக்க டாபிக்ஸை மட்டும் நல்லா தெளிவாக படிச்சுக்கிறணும். இப்போது சேஞ்ச் பண்ணியிருக்க சிலபஸும் ஆல்ரெடி முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற போர்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குரிய சிலபஸும் ஒரே மாதிரி இருக்குது. அதாவது அது ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு சிலபஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கப் பண்ணுற போர்ஷன்ஸ் இல்லாமல் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி போர்ஷன்ஸ் தான் இருக்குது. முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மட்டும் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய வந்து முரண்பாடுகள் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 வீக்கில் படிச்சுட்டு கூட போய் ஆன்சர் பண்ணி 90+ எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 6th to 12th வரைக்கும் அட்டை படிக்கணும். நியூ புக் படிக்கணும். ஓல்டு புக்கும் 6th to 10th வரைக்கும் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துமே எங்களால் 90+ கூட போட முடியல. அவங்க 95+ கூட ஈஸியாக போட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு டிஎன்பிஎஸ்சி மேலே. அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது என்னோட தாட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நம்ம படிக்காமல் எப்படி இலக்கணம்ன்றது புரிஞ்சு போடுறது மேக்ஸ் மாதிரி. ஸோ நம்மளை தமிழில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க படிக்க கூட தேவையில்லை, அந்த கொஷினை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இலக்கணம். ஸோ அந்த மாதிரி 85 கொஷினுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம 85 கொஷின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 15 கொஷினுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து 90+, 95+லாம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷும் ஈஸி தான், ஜென்ரல் தமிழும் ஈஸி தான். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த மாதிரி மாற்றிருக்காங்களோ அப்படின்றது என்னோட தாட்டு.
ஸோ நீங்கள் தமிழுக்கு வந்து இலக்கணம் தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் போய் போட்டிங்கனாலே வரும். டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர் ஃப்ரீ டவுன்லோட் அந்த மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக நடந்த கொஷின்ஸ் வரும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த பழமொழிக்கான பொருள் என்ன, இந்த சொல்லுக்கான அருஞ்சொல் பொருள் சொல்லுக, எதிர் சொல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு கலை சொற்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து 5 கொஷின், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதை பாருங்கள். தமிழில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்ஸும் ஜிஎஸ்லையும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஜிஎஸ் வந்து மார்க் ஸ்பிளிட்டப் பார்த்துடலாம். மொத்தம் 6 யூனிட். முன்னாடி 9 யூனிட்டாக இருந்ததை இப்போ 6 யூனிட்டாக மாற்றிருக்காங்கன்னு சொன்னேன்னா, ஸோ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சயின்ஸு, அதில் வந்து 5 கொஷின் வரும். செகண்ட் யூனிட் ஜியாகிரஃபி, அதுலேருந்து 5 கொஷின். தேர்ட் யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம், ரெண்டையும் சேர்த்து 10 கொஷின். அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து பாலிட்டி, இதிலேருந்து ஒரு 15 கொஷின். யூனிட் 5 வந்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு முன்னாடி 9வது யூனிட்டாக இருந்துச்சு. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி 20 கொஷின் அதிலேருந்து வரும். அதாவது யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி, இதிலேருந்து ஒரு 20 கொஷின். அப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு இந்த 3 யூனிட், அதாவது யூனிட் 4, 5, 6 இது 3ஐயும் தரோவாக படித்தாலே 55 மார்க் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அது போக இந்த 2ஐயும் நல்லா படித்தா, அதாவது இந்த ஒரு யூனிட்ன்றது இந்த 2 இதையும் கம்பைன் பண்ண தான் ஒரு யூனிட். ஸோ இதையும் சேர்த்து படித்தா 65 கொஷினுக்கு தயாராகிடலாம். அப்போ நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா எது சிலபஸில் இருக்கோ அந்த லெசன்ஸ் எல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கிட்டாலே தாராளமாக ஒரு 65 கொஷினுக்கு ஒரு 50 கொஷினாவது தாராளமாக அடிக்க முடியும். இதில் என்னடா கரண்ட் அஃபேர்ஸ் காணவே அப்படின்னு பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு யூனிட்டுக்கு கீழேயுமே வந்துட்டு அந்தந்த யூனிட், இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லையுமே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 4 யூனிட்லன்னு நினைக்கிறேன். 4 யூனிட்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்குரியதையும் நம்ம வந்து வீக்லியாவோ இல்லை மந்த்லியாவோ படிச்சுக்கிறது பெஸ்ட்டு. இப்போது சயின்ஸுக்கு என்ன படிக்கணும்னா 9th 10th சயின்ஸில் வெறும் 5 கொஷின் தான். ஸோ 9th 10th சயின்ஸை எது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸோ அட்லீஸ்ட் அதை மட்டுமாச்சும் நம்ம படிச்சுட்டு போகணும். ஏன்னா 5 கொஷின் தானே அப்படின்ட்டு நம்ம ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. யாருமே படிக்காத போர்ஷன்ஸை நம்ம படிக்கிறது தான் நம்மளுக்கான மார்க் வந்து பூஸ்டப் பண்ணும். அடுத்து செகண்ட் யூனிட் வந்து ஜியாகிரஃபி, அதுவும் 5 கொஷின் தான். ஸோ இந்த ஜியாகிரஃபினாலே நம்ம 10th இருக்க 7 லெசன் ரொம்ப 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 முக்கியமான லெசன். ஸோ அதை படிச்சிருங்க. அது யூனிட், அதாவது அது வந்துட்டு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் கவர் ஆகும். தமிழ்நாடு ரிலேட்டட் லெசன்ஸும் அதில் வரும். ஸோ இந்த ஜியாகிரஃபி படிச்சிங்கன்னா இந்த யூனிட்டுக்கும் யூஸ் ஆகும். அந்த 7 லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம், இதிலேருந்து 10 கொஷின். இதுக்கு வந்து நம்ம 6th to 12th வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு 6th to 10th இருக்க ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரினா என்னென்ன வரும்? சிந்து சமவெளி, முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள், மராத்தியர்கள், நம்மள என்னென்ன வரும்? சுதந்திரம், அதாவது தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், இந்த மாதிரி அந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரிலேட்டட் லெசன்ஸை நல்லா படிச்சிடணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரிக்கு வேர் டு ஸ்டடி தனியாக எழுதி வச்சுருங்க. ஐஎன்எம்க்கு வேர் டு ஸ்டடி தனியாக எழுதி வச்சுருங்க. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு எழுதுனதில் எந்தெந்த லெசன்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஐஎன்எம்க்கு என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா ஒரு யூனிட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், வேர் டு ஸ்டடியை பார்த்து எழுதி வச்சுருங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 6th to 12th படிச்சிடணும். அடுத்தது யூனிட் 4 வந்து பாலிட்டி. நான் ஒவ்வொன்றுக்குமே வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். நீங்கள் என் வீடியோ செக் பண்ணாலும் சரி, இல்லை வேறு எந்த சேனலோட வீடியோ செக் பண்ணாலும் சரி, வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது யூனிட் 4 வந்து பாலிட்டியிலேருந்து 15 கொஷின். ஸோ இது கூட பாருங்கள், 2 யூனிட்டை சேர்த்து தான் 10 கொஷின். பாலிட்டிலாம் பாருங்கள் 15 கொஷின் ஒரே ஒரு யூனிட்லேருந்து. ஸோ அப்போ நம்ம 6th to 10th நல்லா தரவு பண்ணிவிட்டு +1 +2 எது நமக்கு சிலபஸில் நீடாக இருக்கோ அதை மட்டும் நல்லா தரவு பண்ணி படிச்சிருங்க. அடுத்தது எக்கனாமிக்ஸ், யூனிட் 5 வந்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாத்துக்குமே நான் வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். உங்களுக்கு எதுவும் நீட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்து கொடுக்குறேன். இப்போ டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன்னா அதுக்கு மொத்தமே ஒரு 10-15 லெசன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை படிச்சிருங்க. எக்கனாமிக்ஸுக்கு 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு 5 லெசன் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி 6th to 10th வரைக்கும் குட்டி குட்டி லெசன்ஸாக தான் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 11th இருக்க அந்த 5 லெசனை தரவு பண்ணிடுங்க. ஸோ இதிலேருந்து மட்டும் 20 கொஷின். அடுத்து யூனிட் 6 வந்து தமிழ் சொசைட்டி, அதுலேருந்து 20 கொஷின். அதுக்கு வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அதாவது முன்னாடி வந்து தமிழ்லாம் வந்து அட்டட்டு வட்டாக படிச்சிருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ் இவ்வளோ தேவையில்லையே, தமிழுக்குமே வந்து நம்ம செலக்டிவாக வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வச்சு படிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க. தமிழ் படித்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு. வேஸ்ட்டாக போகவே இல்லை. யூனிட் 6ல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியங்கள்ன்றப்போ நம்ம 14 மேல்கணக்கு கீழ்கணக்கு, இப்போ வந்து தற்கால இலக்கியம்ன்றப்போ பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே அங்கே நம்ம ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்துருப்போம் தமிழுக்கு படித்தது. ஸோ அது வந்து இங்கே யூஸ் ஆகும். ஸோ அப்போ தமிழ் புக்ஸ் ஃபுல்லாக படிக்கிறது யூனிட் 6ல் யூஸ் ஆகும். அது போக ஹிஸ்ட்ரியில் ஏஎன்எம்ல படிக்கிற லெசன்ஸுமே நம்மளுக்கு யூனிட் 6ல் யூஸ் ஆகும். செப்பரேட்டாக நம்ம யூனிட் 6 அப்படின்று படிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி படித்தது தான் இது ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அப்போ இந்த ஒரு யூனிட்லேருந்தே 20 கொஸ்டின் வருது. அப்போ நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் சொசைட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
ஒரு யூனிட்லேருந்து 20 கொஷின் வருது. அதனால் அடுத்தது பாலிட்டியிலேருந்து 15 கொஷின் வருது. அதனால் இந்த 2 யூனிட்டையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சு நல்லா தரவாக படிச்சிருங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இது 2யும் படித்தா 20 கொஷின். ஸோ அதுக்கு நம்ம கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் 2யுமே சேர்த்தே 10 கொஷின் தான். ஸோ அடுத்து இதை தேர்டாக கூட வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து சயின்ஸையும் ஜாகிரஃபியும் டச் பண்ணணும். சயின்ஸ் கூட ஹெவியாக இருக்கும், ஹெவி சிலபஸ் சயின்ஸு. ஜாகிரஃபி கூட 10th ஜாகிரஃபியை மட்டும் நீங்கள் தரவு பண்ணாலும் போதும். ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் படிங்க. அடுத்து சிஏ வந்து டெய்லி படித்தாலும் டெய்லி வீடியோஸ் போடுறாங்க, வீடியோஸ் கொடுக்குறாங்க, வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. டெய்லி வந்து சயின்ஸ் ரிலேட்டட், பாலிட்டி ரிலேட்டட் எதுக்கு மொத்தம் 4 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம சிஏ படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் நோட் பண்ணி வச்சு படித்தாலும் ஓகே, இல்லை வீக்லி போடுறதா படித்தாலும் ஓகே, இல்லை மந்த்லி படித்தாலும் ஓகே. அதாவது 1 இயர் இப்போ எக்ஸாமினேஷன் ஜூலைனா நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடியே கொஷின்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம ஜூலை வரைக்கும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 இயர் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஜூன் மந்த்து வந்துட்டு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. 2024 ஜூனில் வந்து குரூப் 4 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜூலைலேருந்து இப்போது எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி மே மந்த் வரைக்கும் கூட ஜூலை டு மே 1 இயருக்குரிய சிஏ மந்த்லி படித்தாலும் ஓகே, இல்லை வீக்லி படித்தாலும் ஓகே. பட் நம்மளுக்கு சிலபஸில் நீடாக இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 6 மந்த்து இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் 1 இயருக்குரிய சிஏ வந்து படிச்சிருங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 6 மாதமாவது நம்மளுக்கு டைம் தேவைப்படும். அதுவும் நம்ம கன்சிஸ்டன்சியோட ரெகுலராக டெய்லி கேப் விடாமல் படித்தா நம்மளுக்கு 6 மாதம் டைம் எடுக்கும். நிறைய பேர் வீடியோ வந்து நான் 1 மாதத்தில் படித்து பாஸ் பண்ணேன் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. மேபி அது வீடியோக்காக கூட இருக்கலாம், இல்லை அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டாப்பராக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதை பார்த்துட்டு நம்மளும் 1 மந்தில் படிச்சிடலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா குரூப் 4ன்றப்போ நம்மளுக்கு வந்து சிலபஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே சிங்கிள் எக்ஸாமினேஷன்றப்போ ஒரு எக்ஸாமினேஷனில் ஃபில்டர் பண்ணுறாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். 180, 170, 175 அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை ரீச் பண்ணணும் அப்படின்றப்போ 6 மாதமாவது நம்ம எஃபோர்ட் போட்டு படித்தா தான் வந்து நம்மளால் அந்த கட் ஆஃபை ரீச் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரு 5 மந்த்ஸ் டைம் இருக்குது. 5 மந்த்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு கன்சிஸ்டன்சியோட 8லேருந்து 10 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். அப்படி படித்தா மட்டும்தான் இந்த சிலபஸை நம்மளால் ஒரு 75% கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதையும் விட நம்ம 100% முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து படிக்கிற டைமை ஒரு குறைஞ்சது ஒரு 12 hours ஆச்சும் படித்தா தான் இந்த 5 மாதத்தில் வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வேர் டு ஸ்டடியெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தாலும் ஓகே, இல்லை வேறு எந்த சேனலோட பார்த்தாலும் ஓகே. இது புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.